வெல்கம் டு அஜ்ரன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவை கேக் செய்ய போறோம். ரவை கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: நான் மில்க் மேட் எடுத்திருக்கேன், மைதா மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், ரவை 1 கப் எடுத்திருக்கேன், பால் வந்து காய்ச்சின பால் பசும்பால் எடுத்திருக்கேன், சுகர் 1 கப் எடுத்திருக்கேன், தயிர் 1 கப் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், சமையல் சோடாப்பு எடுத்திருக்கேன், ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், கேஷ்யூ எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன், ரவை 1 கப் ஆட் பண்ணி, தயிர் 1 கப் ஆட் பண்ணி, சுகர் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன், பால் 1 கப் ஆட் பண்ணி, பேக்கிங் சோடா சின்ன ஸ்பூன்ல 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சமையல் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நம்ம ஏன் பேக்கிங் பவுடர் போடுறோம்னா உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சா இருக்கும் கேக்கு. இதை வந்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் ஒரு பவுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மில்க் மேட் வந்து 2 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டாலும் ஒரு கலக்கி விடுங்க. இங்க பாருங்க, நான் கேக் மோல்டு எடுத்திருக்கேன் ரவுண்ட் ஷேப்ல. இப்ப இதுல வந்து கீ வந்து சைடுல எல்லாம் வந்து அப்ளை சைடுல எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம அப்ளை பண்றோம்னா உங்களுக்கு வந்து கேக் இதுல வந்து செஞ்சு முடிச்சுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கேக் வந்து ஒட்டாம வரும். இங்க பாருங்க, நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். கேக் மோல வந்து ஊத்திடலாம். இங்க பாருங்க, நான் வந்து எல்லாமே வந்து ஊத்திட்டேன். இங்க பாருங்க, இப்ப வந்து நம்ம வந்து இட்லி குண்டால வைக்க போறோம். இதை வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்ப வந்து கேக்கு வந்து நம்ம இதுல வச்சிடலாம். உள்ள வந்து பர்னர் ஒண்ணு வச்சுக்கோங்க, அது மேல இதை வச்சுக்கலாம். இங்க பாருங்க, எல்லாமே வந்து கட்டாய வச்சுட்டேன். இப்ப இதை வந்து 30 நிமிஷம் கழிச்சுட்டு பார்க்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க வந்து குக் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப பார்க்கலாம். குத்தி பாருங்க ஒரு குச்சி வச்சு. உங்களுக்கு ஒட்டாம வந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு வந்து கேக் வந்து குக் ஆயிடுச்சு. அப்படி ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க. இப்ப நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ரவை கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம். பை பை.